விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்ள செய்தரும். அன்பை எங்கள் வாழ்வுக்கு ஆதிமாறும். அன்பு அதன் வழிபடியாக அமைய அற்புரியும். நாங்கள் மக்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உய்துணர செய்தரும். அறிவு கடந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள்புரிவாராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக அழியா புகழும் மகிமையும் இன்றென்றும் எல்லா தலைமுறைகளும் ஒலிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவங்களுக்காக உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையை வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் முழந்தாளிடுவோம். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசு உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை நம்முடைய திரு அருளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். முக்கியமாக இந்த திருநாள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திரிய இதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்கள் நீரே எங்கள் துணை. துன்ப துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல். சோதனை வேளையில் நீரே எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை எப்படியும் தருவீர் நம்பி இருக்கிறோம். ஆயினும் ஒரு விருப்பத்தின் வழியாக ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும்
பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியையும் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். திருப்பலியின் கருத்துக்கள். தூய ஆண்டவருக்கு நன்றியாக லூசி செல்வகுமார், மேரி அண்ட் ஜோசப், ரஜேத்தன் இசியா ஆகியோருடைய 3வது திருமண ஆண்டை கொண்டாடும் இறைவன் நன்றி செலுத்தி செலுத்துகிறார்கள். பிலிப் ஜூலி அலெக்சாண்டர், மரியா பீட்டர் டி நாயகர்கள் திருமண ஆண்டை அவர்களுக்கு இறைவனுக்கு நன்றியாக கொண்டாகும். ரியான் டேனியல், பெபியன் சாண்ட்ரா மெய்டன் மேலும் மற்றும் செயின்ட் லூர்து அன்னை கிறிஸ்தியிட அனைவரும் சேர்த்து பிரிவுக்கு நன்றியாக கொண்டாகும். மேலும் டெனிஸ் கமல், டேல் ஷெப்பர்ட், டேவிட் இவருடைய ஆண்டை பார்க்காக திருப்பலியப்படுகிறது. இவரோடு சேர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை மனத்தில் பார்த்து வைத்துக் கொண்டார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, தூய ஆண்டவருடைய விழாவிலே நாம் 5வது நாளாக நாம் ஒற்றுமை இதயத்தை பற்றி சிந்தித்து யானைக்கு அழைக்கப்படுகின்றோம். புனித அந்தோனியார் நாளும் கூட நிறைவாக சொல்லுகின்ற பொழுது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் என்பது ஒற்றுமை இதயம் இல்லாவிட்டால் அங்கு கடவுள் இல்லை, அன்பு இல்லை என்று சொல்கிறார். எனவே இந்த ஒற்றுமை இதயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த இதயத்திலே ஒரு பகிர்வு, அந்த இதயத்திலே ஒரு இணைப்பு இருக்க வேண்டும். அதாவது உறவு கொண்டு வாழ வேண்டும். உறவிலே தான் இந்த ஒற்றுமை விளங்குகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒருவர் மற்றவர்கள் உறவு கொண்டு வாழ்கின்ற பொழுது, அன்பு கொண்டு வாழ்கின்ற பொழுது அங்கே ஒற்றுமை நிலவுகிறது. அதே போலதான் ஆண்டவருடைய இதயத்திலிருந்து வருகின்ற அந்த அன்பானது ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் நாம் சேர்கின்ற பொழுது அங்கே ஒற்றுமை நிலவுகிறது. அந்தோனியார் சொல்லுவார், அவருடைய வரலாற்றிலே பிளவுபட்ட நாக்கை பற்றி சொல்கின்ற பொழுது, உங்கள் நாக்கு வால் போன்றது, 2 முகம் கொண்ட வால் கொண்டது, அதை கட்டி எழுத்து என்று சொல்லுவார். எனவே நம்முடைய நாவினால் நாம் பிறருடைய உறவையும் பிறருடைய அன்பையும் நாம் பிரித்தெடுக்கின்ற வகையிலே இருக்கின்ற பொழுது நாம் ஒற்றுமையாக வாழ முடியாது. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ என்று சொல்கின்ற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய நாட்டில் ஒற்றுமையோடு இருக்கின்ற பொழுது வாழ்வது என்பதை சிந்தித்து நம்முடைய பாவம் நாம் இந்த உறவையும் அன்பையும் பிரிக்கும் வண்ணம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும்
நம்முடைய பாவங்களை நினைத்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் Yeah.
சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை ஒருக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டுக்கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொடு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. நான்
இரண்டாம் வாசகம். புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3:14 முடிய. அவருடைய அளவற்ற மாட்சிமைக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்முள் வல்லமையோடு செயல்படுவோரும் நம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரிப்பதாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வார். இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. உங்கள் மொழி மனித மொழிக, அப்பொழுது மக்கள் உங்கள் நற்செய்தியை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, Alleluia, 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 alleluia. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்ணி மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளிதரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் காலை வணக்கமும் வாழ்த்துக்களும். நம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்டு திருவிழாவில் 5வது நாட்களாக நாம் இந்த விழாவின் நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இதயம் ஒற்றுமை இதயம் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒற்றுமை நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய நாட்டிலும், நம்முடைய சமூகத்திலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று ஆசை. ஒற்றுமை இதயம் சொல்லுகின்ற பொழுது நாம் அனைவரும் வேறுபாடுகளை கடந்து விட்டுக் கொடுத்து இதயத்தால் இணைந்திருக்கும் வாழ்வின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இதயத்தால் ஒன்றுபட்டு வாழ முடியும். ஒற்றுமை என்றாலே இந்த உறவு என்ற ஒரு பிணைப்பு வருகிறது. உறவில்லாமல் ஒற்றுமை கிடையாது. அந்த உறவு எப்படி ஏற்படுகின்றது? அன்பினால் ஏற்படுகிறது. அந்த அன்பு எங்கிருந்து புறப்படுகிறது? ஆண்டவரின் இதயத்திலிருந்து புறப்படுகிறது அன்பு. யாரெல்லாம் முழுமையாக ஆண்டவரை அன்பு செய்து அவருடைய அன்பில் பிழைத்திருக்கின்றவர்கள் உறவை ஏற்படுத்தி ஒற்றுமை வாழ்கிற மக்களாக வாழ்கிறார்கள். எனவே மனிதர்களை அன்பிலும் புரிதலிலும் ஒருமைப்பாட்டிலும் இணைக்கும் ஆன்மீகம் மற்றும் சமூக பிணைப்பை குறிக்கிறது. எனவே அன்பு இருக்கின்றது, மன்னிப்பு இருக்கின்றது, பொறுமை இருக்கின்றது ஆகியவை வேரூன்றி இருக்கின்ற பொழுது அங்கே ஒற்றுமை நிலவுகிறது. இது அன்பின் ஒரு வெளிப்பாடு, ஒரு பிணைப்பு. அதனால் நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்மை படைத்த இறைவன் இதயம் மனிதர்களும் அனைத்தும் ஒரே அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த இறைவனின் இதயமானது நாம் அனைவருமே ஒரு மனித குலத்தை சார்ந்தவர்கள் அதே அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அதனால் சொல்லுவோம், ஆண்டவராகிய இயேசு சிலுவை சுமப்பதற்கு முன்பாக சொல்கின்ற வார்த்தை, நமக்காக தந்தையிடம் ஜெபிக்கின்றார். யோவானின் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லப்படும், எல்லாரும் ஒன்றாய் இருப்பவர்களாக தந்தையை நீர் என்னுள்ளும் நான் உன்னுள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையிடம் வேண்டுவது ஒரு பொன்னோ பொருளோ தங்கமோ கேட்கவில்லை. மாறாக இவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுகிறார். நம்முடைய குடும்பம் ஒன்றாய் இருக்கின்றதா, கணவன் மனைவி ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று செல்கின்ற பொழுது நாம் தள்ளடை போட்டு நாம் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமை கிடையாது. வீட்டுக்குள்ளேயே பேச்சுவார்த்தையில் என்றால் ஏசி இருந்தாலும் இருந்தார். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாத பொழுது நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது. அதனால தான் அந்தோனியார் சொல்லுவார், ஒற்றுமை இல்லாத இதயத்திலே கடவுள் இல்லை, அன்பு இல்லை என்று சொல்லுவார். அவருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீங்கள் உயரமாக வளர்ந்து கொண்டு மரமாக நின்றாலும் உடைய தாட்சியில்லை என்றால் நீங்கள் வெட்டப்படுவீர்கள். ஆனால் நம்முடைய தாழ்ந்து மனதோடு இருக்கின்ற பொழுது உயர்ந்தரும் மரமாக மாறுவீர்கள் என்று அந்தோனியாருடைய வாழ்க்கையில் சொல்லப்படும். அவருடைய பிரசன்னத்தில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையிலுமே அவர் ஆண்டவரோடு ஒப்பிட்டு அவர் சொல்கின்ற வார்த்தை முழுவதுமே தாழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த உறவிலே வாழ முடியும். எனவே கிறிஸ்துவுக்குள் ஒன்றிணைக்கின்ற பொழுது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம். எபேசியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை, நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடல் ஒன்றே, தூய ஆவி ஒன்றே. எனவே தூய ஆவினால் ஒன்றுபட்டிருக்கின்ற நாம் அனைவருமே ஒரே உடலாக மாற வேண்டும் என்பது இறைவனுடைய ஆசை. எனவே ஒன்றுபட்டு வாழ்கின்ற அளவுக்கு நம்முடைய இதயமானது தூய ஆவியாரோடு உறவு கொண்டு வாழ்கிறது. தூய ஆவி நம்மில் நிலைத்திருக்கின்ற பொழுது அவருடைய ஆற்றலும் அவருடைய வரங்களும் நமக்கு இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. எனவேதான் ஒற்றுமையில் இன்பம் காண முடியும், ஆனால் பிரிவிலே நரகமாக இருக்க முடியும். எபேசியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 3 வசனம் சொல்லப்படும், அமைதியோடு இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாருடன் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயலுங்கள். அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய
காட்ட முடியும் என்பதை விவிலியத்திலே அலசி பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, உடல் ஒன்றே உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது கிறிஸ்துவில் இருக்கிறார். எனவே ஒரு உறுப்பு துன்பற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் துன்புறும். ஒரு உறுப்புகள் பெருமை அடைந்தால் அது எல்லா உறுப்புகளும் பெருமை அடையும். கண்ணில் ஒரு தூசி விழுந்து விட்டால் கண் மட்டும் அடிக்கால், ஆனால் உடல் முழுவதும் அது உறுத்தி கொண்டே இருப்பது போல இந்த உடம்பு முழுவதும் இருக்கும். எனவே அந்த உடல் ஒன்றே உறுப்புகள் பலவாயினும் அந்த ஒன்றுபட்டு வாழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக, பாபேல் கோபுரம் இஸ்ராயேல் மக்கள் தெய்வம் என்ன செய்கிறார்கள்? நமது பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று மக்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னலத்தோடு அந்த வானளாவிய கோபுரத்தை கொண்ட நகரை கட்டுகிறார். அதிலே அவருடைய எண்ணம் முழுவதும் தன்னலம், கடவுளுடைய பெயரை சொல்வதில் கிடையாது. மாறாக பாபேல் தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4 வசனம் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்று ஆசித்தார்கள். ஆனால் அதையே நமக்கு எதிர்மாறாக பார்க்கும் பொழுது பெந்தகோஸ்து திருவிழாவின் போது பெந்தகோஸ்து நாளில் திருத்தூதர் பயணம் 2ஆம் அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கின்றோம். தூய ஆவியின் தூண்டுதல் அவர்கள் அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவுக்கு பெயர் உண்டாக என்ன செய்கிறார்கள்? பொதுநலத்தை தள்ளார். அனைவரும் ஒன்று சேர்ந்து இயேசுவின் பெயருக்காக பாடுபட்டார். அப்பொழுது அங்கே என்ன செய்கிறது? அங்கு நடக்கிறது, அந்த மொழி ஒன்றுபட்டு அவர்கள் பேசும் மொழியிலிருந்து பலர் அதை கேட்டு ரசித்தார்கள். ஆனால் இங்கு பாபேல் நகரத்திலே அவர்களுடைய பேச்சாளர் ஒருவருக்கு பேச்சு புரியாமல் குழப்பத்தை உண்டு பண்ணியதை பார்க்கின்றோம். எனவே எப்பொழுது நாம் என்று சொல்கின்றோமோ அங்கே பிரிவு ஏற்படுகிறது, எப்பொழுது நாம் என்று சொல்கிறோமோ அங்கு ஒற்றுமை ஏற்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருத்தூதர் பயணம் 4ஆம் அதிகாரம் 32 வசனம் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்கள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்படி என்றால் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டுவிட்ட அந்த திருச்சபையான தொடக்கத்திலே அத்தகைய ஒற்றுமையிலும் ஒருமைப்பாட்டிலும் நிலைத்திருந்ததினால் அவர்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்தார்கள். ஒரே உயிர் தனக்கு உண்டானதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அனைவரும் உண்ண வேண்டும் என்பது பகிர்ந்து உண்டார்கள் பார்க்கின்றோம். என்னுடையது என்று எண்ணும் பொழுது திருச்சபை பிரிந்து போகிறது, நம்முடையது என்று சொல்கின்ற பொழுது நாம் ஒன்றுபட்டு வாழப்படுகிறது. எனவே ஒற்றுமை இதயத்தில் 3 ஆணிகளை நாம் ஆண்டவருடைய இதயத்தில் ஆண்டவருடைய உடலிலே 3 ஆணிகள் பாய்வது போல ஒற்றுமை இதயத்திலே 3 ஆணிகள். நாம் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அவரை நாம் காயப்படுத்துகிறோம். பிலிப்பியருக்கு திரும்ப 2ஆம் அதிகாரம் 3 வசனத்திலே கட்சி மணிப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். எனவே நம்முடைய குடும்பத்திலே சமூகத்திலே நாம் நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், நான் சொல்வதை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அங்கே நாம் ஆண்டவரை காயப்படுத்துகிறோம். இரண்டாவதாக இந்த புரளை வதந்தி பேசுகின்ற பொழுது 2வது ஆணையாக ஆண்டவரை காயப்படுத்துகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28 வசனத்திலே ஓடத்திகாரர் சண்டையை மூட்டி விடுவர், புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே புரளை பேசுகின்ற அல்லது பிறரை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் அந்த ஒற்றுமை கலைந்து சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம். மூன்றாவதாக மன்னிக்காமை விடுதல், பிறரை மன்னிக்காமல் அவரை விட்டு விடுதல். பழைய காயங்களை வைத்துக் கொண்டே ஒரு பழிவாங்குகிற லோகத்தோடு நம்முடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டிருந்தால் அங்கே ஒற்றுமை வராது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13 வசனம் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள், ஒருவரை மற்றவரை மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள். இப்படி போரடியா சொல்லுகிறார். அப்படி என்றால் பிறர் செய்வதை நாம் பொறுத்துக் கொள்கின்ற பொழுது அங்கே மன்னிப்பு ஏற்படுகிறது. பிறர் நமக்கு எதிராக செய்வதையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது அங்கே விரோதத்தன்மை ஏற்படுகிறது. எனவே இந்த 3 ஆண்டு
ஒற்றுமை வர நாம் முயல வேண்டும். எவ்வாறு இறை வார்த்தை கேட்பதிலும், பிறரை விட்டு கொடுத்து வாழ்வதிலும், ஒன்றித்து ஜெபிப்பதிலும், சேர்ந்து உழைப்பதிலுமே இந்த ஒற்றுமையை காரணமடையும். அதனால்தான் இயேசுவின் திருத்தத்தை நாம் குடும்பங்களிலும் சமூகத்திலும் ஒருமைப்பாட்டின் சின்னமாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் அனைவருமே ஒன்றுபட்டு வாழ இறைவன் அழைக்கின்றார். அந்த ஒன்றுபட்டு வாழ்கின்ற அளவுக்கு இறைவனுடைய ஆவியின் தூய் ஆவியார் நமக்குள் வாழ்கின்ற பொழுது, தூவியார்கள் அவரை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கே ஒற்றுமை ஏற்படுகிறது. அந்த பிரிவினை ஏற்படுதுன்னு சொல்கின்ற பொழுது அங்கே சாத்தான் நமக்கு செய்கின்ற கொடுமையான தீச்செயல்களால் பிரிவினை ஏற்படுகிறது. எனவே தூய ஆவியை உதவி கொண்டு நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய சமுதாயத்திலும், நம் நாட்டிற்கும் இறைவன் அந்த இதயத்திலிருந்து நமக்கு ஒற்றுமை வளர திருப்பதி வழியாக கொண்டாடுவோம். ஆமென். விசுவாசம் கொண்டாட்டம். அன்பான சகோதரி, நம் பாவத்தால் இறைவன் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவரது பிரியத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தை நமக்காக கொண்டாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் சிங்கராயர், பேராயர், இனியாயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லோர்கள் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறைரச பரப்ப அயராது ஆர்வமுடன் வாழ்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய படங்களில் இல்லங்களில் நுரில் வழிபாடும் இல்லங்கள் ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்பவர் இயேசுவின் திரு இருதயத்தின் திறப்பை ஆசீர் பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பும் ஆகியவர்களில் தலை சிறந்து எடுத்துக்காட்டவும் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதய அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும், விரைவில் குணப்பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்கள் கருத்துக்களை நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா உள்ள பரிசுத்தந்தாய் நேர்மையான உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடும் முதத்து சந்தையில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவீனர்களான நாம் சோதனைகளாக ஏற்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமகனின் இருதயத்தை புண்படுத்தியிருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணம் நாங்கள் எழுப்பி மன்றாடுகிற தயவாய் செவி சாய்த்திருமாறு உந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். வானம்
உமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே திருமணடைய இதயத்தின் சொல்லற்கரியாமை கண்ணோக்கியருள் அதனால் ஆகப்பு எடுப்பது முதல் போந்ததாக எங்கள் பாவங்களுக்கு கழுவையாகவே அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே தூயவரான தந்தை என்றுள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் நம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தம் தண்ணீர் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பறிவித்திருந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்துள்ளினார். ஆகவே புனிதர் வாழ்ந்தர் அனைவருடன் சேர்ந்து நாங்கள் உம்மை போன்றே முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட முழுவடில் தம்மையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைப்போது வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் பின்னத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் தூமனின்றும் உமக்கு ஊழியமுரிய தவறுமனதை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடும் எங்களை தூயாவியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்விடம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவாவை எனக்கு வந்திருந்த எங்கள் திருத்தந்தை நீயோ எங்கள் பேராய பீட்டு மற்றும் துணையாயர் எல்லா அனைவரோடும் உத்திராவையின் அன்பில் நிறைவேற செய்திடம். நீரும் உலகமெது அழைத்துக் கொண்ட டெனிஸ் கமல், டேல் ஷெப்பர்ட், டேவிட் பீட்டர் என்னும் மொழியாக என்னை கொண்டரிடம் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தார். மேலும் உயிர் தேடுகிறோமுடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு அடைப்போது திருமுக வழியிலும் ஏற்றார். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளை கண்டித்தாயின புனித மரியாதை கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு அன்பராகி அனைவரும் அவன் நிலைப்பாடு அவன் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்து மரபுடன் கொண்டாடும். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிமையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனுமாய் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எங்கள் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இல்லமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க திருத்துவதற்கு முன்னேன் எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கருதும். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துவீராக நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உங்களுடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்கள் போக்கும் இரணின் சம்மரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சம்மரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் தூடலும் ரத்தம் நம் நம்மில் காத்து நிலை வாழ்வழிப்பதாக. ஆமென்.
நாமம் சொல்லாத நாவில்லையே, என் நாளும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன் நாமம் சொல்லாத நாவில்லையே, என் நாளும் நினைக்காத நெஞ்சில்லையே. உன் நாமம் தானே நெஞ்சார பாட, உன் நாமம் தானே நெஞ்சார பாட, சுகமான யாவும் நான் வாழும் பாட. உயிரே வருக, உறவே வருக. உயிரே உனக்காக உயிராட பாட, உறவே உனக்காக நான் வாழ பாட. தெய்வீக நாதம் உன்னாட்சி உயராத இடமில்லையே, உன்னாட்சி மலராத மரமில்லையே. உன்னாட்சி உயராத இடமில்லையே, உன்னாட்சி மலராத மரமில்லையே. உன் நன்மை தானே நாள்தோறும் பாட, உன் நன்மை தானே நாள்தோறும் பாட. நேரான ராகம் நான் பாட பாட. உயிரே வருக, உறவை தருக. உயிரே உனக்காக உயிராட பாட, உறவே உனக்காக நான் பாட பாட. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரும் தருணமை கொண்டுள்ள நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு படிவதை பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்னென்னும் வாழாற்று பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடனடியாக பாவம் நீருண்டாக்கிய ஆன்மாக்களுக்காக நாங்கள் நோய் நாட்கள் அடைந்து தீர்க்கத்தினால் கொண்டபடி அருள்வீராக. உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல